10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம், செய்திச் சுருக்கம். ஃபெஞ்சல் புயல் பாதிப்புக்கு 2000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஃபெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் தலைமையில் இன்று நடந்தது. இக்கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவதென்று முடிவு செய்யப்பட்டது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 5 லட்சம் ரூபாய், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கிடவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை, மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய், மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 ரூபாய், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 ரூபாய் வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 ரூபாய், அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னைக்கு ஒரு நியாயம், கிராமங்களுக்கு ஒரு நியாயமா? ரூபாய் 2,000 பத்தாது. கடலூரில் வெள்ள பாதிப்புகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் பார்வையிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 2,000 நிவாரணம் போதாது என சொன்னார். இந்த மிக்ஜாம் புயல் போன வருஷம் 6,000 ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னா இந்த முறை அதைவிட சேதாரம் அதிகம் கிராம பகுதியில். காரணம், அணையெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் சொல்வது குறைந்தபட்சம் அங்க 6,000னா இங்கே 6,000 கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். 6,000 என்றால் இங்கே 6,000. 2 புயல், வீரியம் 1, சென்னைக்கு 300 mm மழை வந்துச்சு, இங்க 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் சில பகுதிகளுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 6,000 2,000 என்ன லாஜிக்? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் காட்டினாங்கன்னா 10,400 ரூபாய் வரை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அனுமதி இருக்கு. அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், NDRFல கொடுப்பாங்க ஃபண்டில். அதான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொன்னாங்கன்னா. அதனால பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டுக்கு 5,000 கொடுக்குறாங்க, மிக்ஜாம் புயலுக்கு 6,000, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ரேஷன் கார்டுக்கு 2,000 என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், முதலமைச்சருக்கு உண்மையாலுமே கரெக்டான செய்தி போயிருக்கா, கிராமப்புறத்தில் இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு கரெக்டா கட்சிக்காரங்க, ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் கரெக்டா பிரீஃப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகமே எங்களுக்கு வருதுங்க. ஏரி நிரம்பியதால் கிடா வெட்டிய கிராமம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒசஅள்ளி ஊராட்சியில் கோடியூர் ஏரி உள்ளது. கடும் வறட்சி காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக ஏரி வறண்டு கிடந்தது. ஃபெஞ்சல் புயலால் பெய்த மழையில் கோடியூர் ஏரி நிரம்பி வழிகிறது. மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் ஏரிக்கு சிறப்பு பூஜை நடத்தினர், கிடா வெட்டி கொண்டாடினர். நிவாரணத்தை உயர்த்த வேண்டும், பழனிசாமி வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,68,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதால் 3 மாவட்ட மக்களை ஸ்டாலின் அரசு கடும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த போதும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இதனால்
புயலால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடைமைகள், கால்நடைகள் மற்றும் வாகனங்களை இழந்து உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் அவதியடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் இருந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள நீர் புகுந்தது. 3 மாவட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். கால்நடைகள், வாகனங்களை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு நெல் மற்றும் பயிர் சேதங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். களத்துக்கு வந்த அண்ணாமலை கையை பிடித்து மக்கள் கோரிக்கை. நீங்க மணிக்கு நவருங்க, எங்களை போட்டு எங்க நிமிஷம் பண்றீங்க. தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட அளவுக்கு அதிகமான நீர் காரணமாக கடலூரில் பல கிராம பகுதிகள் பாதிப்படைந்தது. பாதிப்புக்குள்ளான பகுதிகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று பார்வையிட்டார். கடலூர் திடீர்குப்பம் பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களது குறைகளை கேட்டார். இடிந்து சேதமான வீடுகளை உள்ளே சென்று பார்வையிட்டார். வீடுகளை இழந்த மக்கள் அண்ணாமலையிடம் வீடு கேட்டு கோரிக்கை வைத்தனர். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வீடுகள் வழங்கும் வாய்ப்புகள் உள்ளது. இது தொடர்பாக எங்களது கட்சியினர் உங்களை சந்திப்பார்கள் என அண்ணாமலை ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அண்ணாமலை வழங்கினார். மக்களை ஆபீஸுக்கு வரவழைத்து நிவாரணம் வழங்கிய விஜய். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பல்வேறு கட்சித் தலைவர்கள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவிகள் வழங்கி வருகின்றனர். இதேபோல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார். சென்னை டிபி சத்திரம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூரில் உள்ள தாவைக்கு அலுவலகத்திற்கு வரவழைத்து நடிகர் விஜய் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வேஷ்டி, சட்டை, பெட்ஷீட், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் பல மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த இடங்களில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர். ஆனால் தாவைக்க தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை தமது அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணம் வழங்கி இருக்கிறார். நள்ளிரவில் பாய்ந்த அரக்கன் சென்னைக்கு செம்பரம்பாக்கம் போல சாத்தனூர் அணையில் நடந்தது என்ன? 2015 பெருமழையின் போது செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் சென்னை வெள்ளக்காடானது போல இப்போது சாத்தனூர் அணையால் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். சாத்தனூர் அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு 7 கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 119 அடி, அதன் கொள்ளளவு 7.32 டிஎம்சி. நவம்பர் 30 காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117.55 அடி. அதாவது 1 டிஎம்சிக்கும் குறைவான தண்ணீர் வந்தாலே அணை நிரம்பி பேரழிவு ஏற்பட்டிருக்கும். வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் தண்ணீர் வருவதாக கணக்கில் கொண்டாலே அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் அணை நிரம்பியிருக்கும். அத்தகைய சூழலில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மொத்தமாக 170 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. பெருவெள்ளம் ஏற்படும் என்பதை உணர்ந்து அணையிலிருந்து மக்களை பாதிக்காத வகையில் வினாடிக்கு சராசரியாக 50,000 கன அடி வரை தண்ணீரை திறந்திருக்க வேண்டும். அணையின் நீர்மட்டத்தை குறைத்திருக்க வேண்டும். இதை தமிழக அரசு செய்யாதது ஏன்? அடுத்த டிசம்பர் 1 இரவு 9 மணி அளவில் வினாடிக்கு 32,000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருந்ததாக தமிழக அரசு கூறியிருக்கிறது.
ஆனால் அன்று காலை 8 மணிக்கு இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அதே நாள் காலை 12 மணிக்கு மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வினாடிக்கு 20,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அணை நிரம்பி வழியும் தருவாயில் இருக்கும்போது அணைக்கு வரும் நீரில் பாதிக்கும் குறைவான தண்ணீரை மட்டுமே வெளியேற்றியது சரியா? அதே டிசம்பர் 1 இரவு 10 மணிக்கு 4வது வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு வெறும் 30,000 கன அடி. அடுத்த 2 மணி நேரத்தில் அணைக்கு வந்த நீரின் அளவு 62,000 கன அடியாகவும், நள்ளிரவு 1 மணிக்கு 1,06,000 கன அடியாகவும், அதிகாலை 2 மணிக்கு 1.30 லட்சம் கன அடியாகவும் உயர்ந்துள்ளது. அந்த நீர் அப்படியே ஆற்றில் திறக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. ஆனால் கூடுதல் நீர் திறக்கப்பட்டது குறித்து புதிய எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என கூறிவிட்டு 1.30 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள மக்கள் எவ்வாறு தயாராவார்கள்? இறுதியாக டிசம்பர் 2 அதிகாலை 2.45 மணிக்கு 5ஆம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. அதிகாலை 2.45 மணிக்கு 1.80 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக அதிகாலை 4.15 மணி அளவில் ஊடகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை சென்றடையவில்லை. எச்சரிக்கை விடுக்கும் 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவே அணையில் இருந்து 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதை சற்றும் எதிர்பாராத 4 மாவட்ட கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் திணறினர். உயிரை பாதுகாத்துக் கொள்ள வீடுகளில் இருந்து வெளியேறியவர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாக்க முடியவில்லை. வீடுகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கியது. கால்நடைகள் உயிரிழந்தன. கார்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. நள்ளிரவு நேரத்தில் விடப்படும் எச்சரிக்கை எவ்வாறு உறக்கத்தில் மக்களை சென்றடையும் என்ற சிந்தனை தமிழக அரசுக்கு இருக்க வேண்டாமா? செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பேரழிவு ஏற்பட்டதற்கு காரணம் ஏரிக்கு தண்ணீர் வர திறக்காமல் அனைத்தையும் சேர்த்து வைத்து மொத்தமாக திறந்ததுதான். அதே தவறைதான் சாத்தனூர் அணைத்திறப்பு விவகாரத்தில் திமுக அரசும் செய்திருக்கிறது. ஆனால் தங்களின் தவறை உணராமல் சாதுரியமாக தமிழக அரசு பாராட்டிக் கொள்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறக்கப்பட்டதால் 4 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பில் எழுப்பப்படும் இந்த வினாக்களுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். மருத்துவக் கல்லூரியில் வெள்ளம், நோயாளிகள், மாணவர்கள் அதிர்ச்சி, விரைந்தது மீட்பு படை. ஃபெஞ்சல் புயல் மற்றும் இடைவிடாமல் பெய்த கனமழையால் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் நேற்று இரவு அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இது தென்பெண்ணை ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கானது. தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் கரைகளை உடைத்துக் கொண்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்தது. விழுப்புரம் அருகே உள்ள அரசூர், இருவேல்பட்டு முதலான இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதைவிட மிக மோசமாக கடலூர் மாவட்டத்தில் கங்கனாங்குப்பம், சின்ன கங்கனாங்குப்பம், ரெட்டிச்சாவடி முதலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. புதுச்சேரியின் கிருமாம்பாக்கம், காட்டுக்குப்பம், முள்ளோடை போன்ற பகுதிகளும் வெள்ளத்தில் சிக்கின. எப்போதும் பிஸியாக இருக்கும் புதுச்சேரி கடலூர் சாலையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெள்ளம் பாய்ந்து ஓடியது. இதனால் புதுச்சேரி கடலூர் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடிக்கு மிக அருகில் புதுச்சேரியின் கிருமாம்பாக்கம் உள்ளது. இங்கு அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியும் அதனுடன் இணைந்த மருத்துவமனையும் செயல்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் அதன் கிளையாறான மலட்டாறு வழியாக மருத்துவக் கல்லூரிக்குள் புகுந்தது. மருத்துவமனைக்குள் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்ததால் உள் மற்றும் வெளிப்புற நோயாளிகள், டாக்டர்கள், மருத்துவ மாணவர்கள், விடுதிகளில் தங்கியிருந்த மாணவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் வெள்ளத்தில் சிக்கினர். தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழு வீரர்கள் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரிக்கு விரைந்தனர். மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக இருந்த 150 பேரை படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் பாதுகாப்பு மையங்களுக்கு கொண்டு சென்றனர். விடுதிகளில் தங்கியிருந்த மாணவர்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். டாக்டர் சார், நீங்க எந்த ஊரு ஏரியா? இல்ல, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தண்ணி இருக்குதா? எவ்வளவு தண்ணி இருக்குங்க? இடுப்பளவுல. மத்தவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்களா? சேஃபா கூட்டிட்டு போங்க. எவ்வளவு தண்ணி மாதிரி இல்ல?
லாஸ்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ வந்து இந்த இடுப்பளவு எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க? எல்லாரும் மீட்டாங்களா? இன்னும் 10 பேர் இருக்காங்க. இல்ல கொஞ்சம் எப்போ தண்ணி எப்போ உள்ள வந்தது அது மாதிரி? இல்லை சேஃப்டியாக வந்துட்டா எவ்வளோ பேர் இருக்காங்க உள்ள? பேஷண்ட்லாம் எப்படி பரவாயில்லையா? இப்போ வந்து ஆறுபடை மருத்துவக் கல்லூரியிலேருந்து ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கேருந்து இவாக்குவேட் பண்ணி சேஃபாக வந்து இந்த சைடு பாண்டிச்சேரி சைடு போகிறவங்கள வந்து அங்கே வந்து விட்டுருக்கோம். அப்புறம் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருனாலாம் முடியுமோ சர்ஜரி பண்ணவங்களை மட்டும் உள்ளே விட்டுட்டு மற்ற இவங்களை வந்து அங்கேருந்து எடுத்து இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்குது? எவ்வளோ தண்ணி இருக்குதா அந்த மருத்துவமனை? இப்போ தண்ணி வந்து நம்ம ஹிப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து இப்போ நிற்கிது. அதுக்கு மேலே வந்து தண்ணி இல்லை. இங்கே மட்டும் வழியில் மட்டும் ஜாஸ்தியாக வந்து ஃப்ளோ இருக்கிறனால இவங்களை வந்து சேஃபாக வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து. எவ்வளோ பேர் சார் இதில் ஈடுபட்டிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்து 25 பேர் இதில் ஈடுபட்டு இருக்கோம். 4வது பெட்டாலியன் 04 பெட்டாலியன் NDRF தேசிய பேரிடர் மீட்பு படையிலேருந்து 25 பேர் ஒரு குழு வந்து இங்கே பாண்டிச்சேரியில் 27ஆம் தேதியிலேருந்து இங்கே இருக்கும். பிபிடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த மருத்துவர்களை சுற்றி முழுவதுமே தண்ணி இருக்குது? முழுவதுமே தண்ணி நிற்கிது. அங்கே தனியாக அவங்களால எங்கேயும் போக முடியல. மேக்ஸிமம் மீட் ஆச்சு. மேக்ஸிமம் மீட். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு எதிர்காலத்திலும் வரும். ஆய்வுக்கு பின் நிபுணர்கள் எச்சரிக்கை. ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் பலத்த மழை பெய்தது. அதைத் தொடர்ந்து தீபமலையின் கிழக்கு பக்கத்தில் வஉசி நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பாறைகள் உருண்டு ராஜ்குமார் என்பவரது வீட்டில் விழுந்ததில் வீடு மண்ணில் புதைந்தது. ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா மற்றும் உறவுக்கார சிறுமிகள் மகா, ரம்யா, வினோதினி ஆகியோர் உயிரிழந்தனர். நேற்று 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்று மீட்புப் பணி தொடர்ந்தது. மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டன. ஆனாலும் தொடர்ந்து மீட்புப் பணி நடந்து வருகிறது. இதனிடையே முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி சென்னை IIT நிபுணர் குழுவினர் நிலச்சரிவு நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். மண் பரிசோதனை நிபுணர்கள் நரசிம்மராவ், மோகன், நாராயணராவ், பூமிநாதன் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் இருந்தும் அதன் அருகில் வீடுகள் கட்டப்பட்டுள்ள இடத்தில் இருந்தும் மண்ணை சேகரித்து எடுத்து சென்றனர். மலையில் மண்ணின் தன்மை குறித்தும் மண் சரிவுக்கான காரணம் குறித்தும் ஆய்வு செய்து தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மலையில் எதிர்காலத்திலும் இதுபோன்ற நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக நிபுணர் குழுவினர் ஆய்வின்போது கூறினர். லேசான மழையோ மிதமான மழையோ பெய்தால் பிரச்சனை வராது. ஆனால் கனமழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் ஆபத்து எந்த நேரத்திலும் வரலாம். கனமழை கொட்டும் போதும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரித்தனர். எனவே மலையடிவாரத்தில் வீடு கட்டுவோர் மண் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். பொறியாளர்களிடம் உரிய ஆலோசனைகளை பெற்ற பிறகு வீடு கட்டுவது நல்லது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் இருந்து 7000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை மலையின் 4 இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் மட்டும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பலத்த மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்படும் என நிபுணர் குழு விடுத்த எச்சரிக்கையால் மலையில் வீடு கட்டியிருப்பவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஹாஸ்பிட்டலில் திடீர் அட்மிட், மாலையில் டிஸ்சார்ஜ். திடீர் பரபரப்பை கிளப்பிய ஷிண்டே. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்ற நிலையிலும் புதிய முதல்வர் யார் என்ற சஸ்பென்ஸ் 10 நாட்களாக நீடிக்கிறது. புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பாஜக MLAக்கள் கூட்டம் மும்பையில் நடக்கும் நிலையில் தானேவில் உள்ள பங்களாவில் தங்கியிருந்த இடைக்கால முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இன்று காலை திடீரென தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊரான சதாராவிலிருந்து தானேவுக்கு வந்த ஷிண்டேவுக்கு தொண்டை வலி, காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக சிவசேனா மூத்த தலைவர் தீபக் கேசர்கர் கூறினார். புதிய அரசு அமைப்பது, அமைச்சரவையில் சிவசேனா இடம்பெறுவது குறித்து சிவசேனா மற்றும் பாஜக தலைவர்கள் சிலர் ஷிண்டேவை சந்திக்க முயற்சித்தனர். முதல்வர் ஓய்வில் இருப்பதாக கூறி யாரும் அவரை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. பாஜக மூத்த தலைவர் கிரீஸ் மகாஜன் மட்டும் நேற்று காலை ஷிண்டேவை சந்தித்து பேசினார். சில நிமிடங்களே நீடித்த இந்த சந்திப்புக்கு பிறகு கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என மகாஜன் கூறினார். இந்நிலையில் இன்று காலை ஏக்நாத் ஷிண்டே தானே நகரில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். அங்கு அவர் அட்மிட் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு தொற்றியது. இந்நிலையில் சில மணி நேர சிகிச்சைக்கு பிறகு மாலை ஏக்நாத் ஷிண்டே ஹாஸ்பிட்டலிலிருந்து மும்பையில் உள்ள அரசு பங்களாவுக்கு புறப்பட்டு சென்றார்.
அவர் ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியே வந்தபோது நான் நன்றாக உள்ளேன், இது ஒரு ரெகுலர் மெடிக்கல் செக்கப் தான் என கூறிவிட்டு காரில் ஏறி சென்றார். சதாராவிலிருந்து நேராக அரசு பங்களாவுக்கு செல்லாத ஷிண்டே தானேவில் உள்ள சொந்த பங்களாவில் தங்கி இருந்தார். அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் சென்றார். அங்கிருந்து மும்பையில் உள்ள அரசு பங்களாவுக்கு சென்றுள்ளார். तब्येत चांगली आहे, चेकअप साठी आलो होतो आणि आता तब्येत उत्तम आहे. திடீர் பயணங்கள், ஆட்சி அமைப்பது பற்றி பேச வந்த தலைவர்களை சந்திக்க மறுத்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் டிஸ்சார்ஜ் என மகாராஷ்டிரா அரசியலில் முதல்வர் ஷிண்டே பரபரப்பை கூட்டிவிட்டார்.